அபியோட ஃபோட்டோ வச்சு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து அபிக்கும் வந்து ராகவுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீங்கள் ரொம்ப மோசமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கடன் கொடுத்தவர் ரொம்ப ஓவராக பேசுகிறாரு. இதனால் அபியோட அப்பா டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து ஏன் மேலே கை வைக்கிறியா, உன்னை அவ்வளோதான் யா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் தூக்கி போடுறாரு. என் பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறாரு. எப்படி ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நியாயம் கேட்குறாங்க. எல்லோரும் திட்டி விடுறாரு. உன்னெல்லாம் வந்து கேள்வி கேட்டால் யாருமே இல்லை இங்கே கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. உடனே வந்து அந்த டைமில் கரெக்டாக முரளி வந்து அந்த பணத்தை கொடுக்கலான்னு வராரு. ராகவை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே போய் ஒழிஞ்சிக்கிறாரு. ராகவ் அந்த பணத்தை கொடுக்குறாரு. வேணாம் தம்பின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. அபியோட அப்பா இங்கே பாருங்கள், நான் கடனை அதான் கொடுக்குறேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாரு. அவரும் வந்து வாங்குறாரு. வாங்கினோன்னே உங்களெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பேசி விடுறாரு. அவரை நல்லா அடித்து திட்டி அமுச்சு விட்டுறாரு நம்ம ராகவ். அடுத்து வந்து ராகவ் கிட்ட இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட தப்பு தான், என் கடையை எடுத்துக்கோங்க, இந்த அவனுக்கு கொடுக்குறது பதில் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை கொடுக்குறாரு. அதை வாங்க மறுக்க ராகவ் அதெல்லாம் தெரியாது, இந்த கடையை வந்து நான் உங்ககிட்ட கொடுத்துருவேன், எனக்கு இந்த எப்போ எனக்கு பணம் கிடைக்குதோ அப்போ நான் கடையை மீட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராகவும் அந்த பத்திரத்தை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு சரி இந்த கடையை நீங்களே பார்த்துக்கோங்க, ஏன்னா எப்படியும் நான் வந்து எனக்கு வந்து பார்த்துக்கிறதுக்கு டைம் இல்லை, அதனால் நீங்கள் எப்போ பணம் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் வந்து எம்ப்ளாயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ராகவ் வந்து சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட விட்டுடுறாரு. இதெல்லாம் பார்க்குற அபிக்கு ஒன்றும் புரியல. ராகவை பற்றி யோசிக்கிறாங்க. அபியும் வந்து ராகவும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதன்படி வந்து ஆகாஷ் வந்து தவறான முடிவுக்கு போன மாதிரி நடிக்கிறாரு. உடனே அனு வந்து கதறி அழுறாங்க. தன்னோட லவ்வையும் வந்து வெளியே சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே வந்து இந்த மாதிரி வந்து நடிக்கிறாங்க ஆகாஷ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்டு அனு ஏன் இப்படிலாம் பண்ணிங்கன்றாங்க. உன் காதலை வெளியே கொண்டு வரதான் எல்லாரும் சொல்கிறாங்க. சரி இப்போ வெளியே கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க, நாங்கள் இப்போ சேரவே முடியாதுன்றாங்க. கண்டிப்பாக நான் சேர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாரு. ராகவ் அப்படி தினமாக சொன்னோன்னே நம்ம வந்து அபி என்ன பண்ணுறாங்க, ராகவை பற்றி ரொம்ப உயர்வாக நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து வீட்டில் வந்து பேசுகிறாரு. அனு வீட்டில் இந்த மாதிரி வந்து அனுவும் வந்து விரும்புகிறாங்க, அதே மாதிரி ஆகாஷும் விரும்புகிறாரு, 2 பேரும் சேர்த்து வைங்கன்றாங்க. அதுக்கு வந்து அவங்க அப்பா இல்லை, என் பொண்ணு வந்து என் பேச்சை கேட்பா அப்படின்னாங்க. நான் அவங்க உங்கள் பேச்சு தான் கேட்க போகிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் விரும்பி சம்மதிச்சாதான் இந்த கல்யாணம் நடக்கும். நான் போயிட்டு ஆகாஷோட அப்பா அம்மா கிட்டே பேசி உங்கள் வீட்டில் வந்து முறையாக வந்து பொண்ணு கேட்க சொல்கிறேன், அதன்படி நடந்தால் நீங்கள் பொண்ணை கொடுத்தா போதும்னு சரின்னு சொல்லிட்டு அவங்களும் சம்மதிக்கிறாங்க. அபி வந்து ஓடி போய் அணுவை கட்டிக்கிறாங்க. உனக்கு சீக்கிரமாக கல்யாணம் நடக்க போகுது, அதுவும் நீ விரும்பினோட கல்யாணம் நடக்க போகுது சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அந்த டெரர் பார்ட்டி தான் அப்படின்னாங்க. உடனே அவர் முறைக்கிறாரு. நம்ம வந்து ராகவ் உடனே வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சந்தோஷப்படுறாரு ராகவ். சரி இவ்வளோ பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் இவ்வளோ வந்து நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து நான் எப்போ நல்லவன் தான், உன் கண்ணில் தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து 2 பேருமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து ராகவ் வந்து ஆகாஷும் கிளம்புறாங்க ஊருக்கு. இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கிட்டையுமே வந்து போட்டு கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி வந்து அணுவை தேடி தான் இவங்க 2 பேர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே ராகவ் எல்லாருமே திட்டுறாங்க. என் பிள்ளையை எடுத்துன்னு போயிட்டு வந்து ஒரு பாழ கிணத்துல தள்ள பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சமைய திட்டுறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி சம்மந்தம் எனக்கு வேணாம், பிச்சைக்கார சம்மந்தம் அப்படிலாம் பேசுகிறாங்க. உடனே ராகவ் டென்ஷன் ஆகிறாரு. என்கிட்ட இருக்க சொத்துக்கு எல்லாமே அவங்க பேரில் நான் எழுதி தரேன் போதுமா, இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லை, சொத்து தானே உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு மாதிரி சித்தப்பா பார்த்து கேட்குறாரு. அவங்க சித்தப்பாவை வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து அவங்க சித்திக்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி ராகவ் வந்து எல்லாரையும் சம்மதிக்க வைக்கிறாரு. இதை பார்த்த முரளி அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படியா அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு முரளி வந்து என்ன பிளான் போடலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பொண்ணு பார்க்குறதுக்காக நாளும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த விஷயத்த வந்து வீட்டில் வந்து அபி கேட்டு செம்மையாக சந்தோஷப்படுறாங்க. அந்த டென்ஷன் பார்ட்டி இந்த அளவு வந்து பண்ணுவார் நான் நினச்சி கூட பார்க்கல, உண்மையிலே பெரிய ஆள் தான் அவர்கிட்ட வந்து ஏதோ இருக்குது அப்படின்னோடனே அனு வந்து நீயா பேசுகிற அபி அப்படின்னு சொல்லிட்டு அபியை பார்க்குறாங்க. இதோட முடியுது.